கொஞ்சம் டேப்பராக தான் இருக்குது மலை ஏறதுக்கு. பாருங்கள், அந்த இதுலேயுமே கல்வெட்டுகள் செதுக்கியிருக்காங்க தான். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த இதில் போய் பார்ப்போம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சப்போர்ட்டும் இல்லாமல் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏடா அது இப்படி இருக்கு? ஐயோ பார்த்து வந்துட்டேன். வணக்கம், வெல்கம் டு மீன்கொடி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பக்கத்தில் உள்ள கடம்பர் மலை, அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்த வந்து நம்ம விளாக் பண்ண போகிறோம். இங்கே வந்து போயிட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்க இடம் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து கடம்பர் மலை. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இதுவும் வந்து ஒரு குடைவரை கோயில் அந்த இதை சேர்ந்தது தான். இது வந்து இங்கே வந்து கடம்பர் மலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து கடம்ப உதய நாயனார் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலகுஜம்பால் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதாவது விக்கிபீடியாவில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து வந்துட்டேன்னா இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது வந்து அங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஸோ இங்கே வந்து முழுக்க பாறைக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதை சுற்றியும் வந்து பாறையாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா செழிப்பான இடங்களும் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் வந்து நாங்கள் அப்படியே வந்த வழி. அப்படி வர வழியில் நல்லா ஜில்லுன்னு காற்று அப்படியே வந்து இங்கே வந்துட்டோம். வந்ததா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த்தாமலை மாரியம்மன் கோயில் வந்து தெரியும். பற்றியெல்லாம் தெரியுது, நார்த்தாமலை மாரியம்மன் கோயில். அது சுற்றி வரைக்கும் பாறை தான். நம்ம வந்து முதல்ல இந்த கோயிலை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கடுத்து அங்கே போகலாம், அதுக்கப்புறம் அந்த மலை போகலாம். மாடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே நிறையா வந்து மாடு மேய்க்கிறவங்க தான், மாடு கால்நடை மேய்க்கிறவங்க வந்து இங்கே நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பொங்கல், வந்து இங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கல்கள் வந்து இங்கே இருக்குது. அதாவது இது என்ன கல்லுன்னு தெரியல, ஒரு தட்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கேப் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோயிலை வந்து பார்க்கும்போது இதோட பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இதெல்லாம் அருமையாக செதுக்கியிருக்காங்க. இங்கே வர இந்த கல்லில் எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சோழர் காலத்து அந்த காலத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் சுற்றி நல்லா, அதாவது நல்லாவே பார்க்க முடியும், தெளிவாகவே தெரியுது. அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ஒரு மாடு வந்து கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது பாருங்களேன், அருமையாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி மேலே அண்ணாந்து இப்படி பார்த்தாலும் இதுவும் அந்த கலையெல்லாம் எப்படி தான் செதுக்கினாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதில் எப்படி செதுக்கியிருக்காங்க. அந்த பள்ளம், அந்த டிசைனு, இந்த இதில் உள்ள டிசைனு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போகிற டிசைன்லாம் எப்படி தான் செதுக்கியிருக்காங்கன்னே தெரியலை. ஸோ அந்த காலத்துலேயும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் செதுக்கினது வந்து பெரிய விஷயம் தான். இங்கே பாருங்கள், இது எப்படி தெரியுது பாருங்கள். இதில் வந்து ஒரு டிசைன். அப்புறம் இப்படியே பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்னதாக குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு வேப்ப மரத்து நிழல் இருக்குது. ரொம்பவுமே சூப்பரான இடம், ஜில்லுன்னு காற்று அடிக்கணும், நல்ல நிழல். இதுதான் அந்த வந்து கோயில், அந்த கோயில். ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ லாக்கில் இருக்குது, உள்ளே போக முடியாது. நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கோயில் மேலே ஏறுறேன். ஸோ அந்த கோயிலோட படிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கோயிலுமே லாக்கில் தான் இருக்குது. இதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது?
ஒரு அம்பாள் சாமி இருக்குது, ஒரு சாமி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. நம்ம பார்க்குற எல்லா பழங்காலத்து கோயிலையும் இந்த மாதிரி கல்வெட்டு எல்லாமே எழுதியிருக்காங்க. அது எல்லாமே எழுதி தான் இருக்குது. பொதுவாக வந்து இந்த கல்வெட்டு எழுதுகிற பழக்கம் வந்து பல்லவர் காலத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு. ஸோ இந்த கோயில் வந்து பார்க்க ரொம்ப ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கோயிலாக இருக்குது. இந்த பெய்கிற தண்ணி வந்து இப்படியே இதில் வந்து தேங்கிடும் போல், அந்த பள்ளத்தில் அல்லவா தாமரை கூட பூத்துருக்கு அதில். இதுதான் அந்த சிவன் கோயில். ஆனால் சிவன் கோயில் இப்போதைக்கு லாக்கில் இருக்குது. காவக்காரங்க வந்தால் தான் திறப்பாங்களாம். ஸோ மற்ற இடத்த சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு புத்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு கோயில் மட்டும் தனியாக இருக்குது. ஆனால் அதை மரக்கதவு போட்டிருக்கனால எதுவுமே தெரியலை, இது என்ன கோயில் எதுவும் தெரியல. இந்த கோயில் வந்து கோயில் இப்படி தான் இங்கே கட்டுமானம் இருக்குது. ஆனால் அந்த கோயிலில் வந்து எங்கேயுமே வந்து கும்பம் கிடையாது. ஸோ அந்த கோயிலையும் சரி, இந்த கோயில் வந்து கும்பம் உள்ளே இருக்குது, கோபுரம் சாரி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் பார்க்கவே இல்லை சுத்தமாக. இது வந்து பாறைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் யதார்த்தமாக பார்க்கும்போது தான் இங்கே இவ்வளோ பெரிய கல்வெட்டே செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்க்குறோம். இந்த கல்வெட்டு எல்லாமே தெளிவாக தான் தெரியுது, எல்லாமே தெளிவாக இருக்குது. எப்படி செதுக்கியிருக்கா பாருங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தான் புரியுது. இதுவும் இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலோட அந்த கார்னரில் ஒரு வட்டமான ஒரு பிள்ளையார் சிலை வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு நேச்சுரலான இடம். இது வந்து பக்கத்தில் தண்ணி, நிழல், மாடு வந்து அந்த கால்நடை மேய்க்கிறவங்க தான் இங்கே வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கல்வெட்டுலாம் எழுதியிருக்காங்க. இந்த பூட்டி இருக்கிற சிவன் கோயிலோட உள்பகுதி தான் அது. இது இன்னொரு வழி. இங்கே வந்து இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கோயில் தான் லாக்கில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த உள்ளே உள்ள சிற்பங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக தெளிவாக செதுக்கியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. சரி, நமக்கு தான் உள்ளே போய் பார்க்கறத கொடுத்து வைக்கல. ஸோ அப்படியே இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்படியே இந்த பாறை வழியாக அப்படி நடந்து இப்படி வந்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கல்வெட்டுலாம் இங்கே இந்த பாறையிலையுமே செதுக்கியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே பெரிய பெரிய எழுத்தாக இருக்குது. கொஞ்சம் படிக்கிற மாதிரியும் இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரியான பிராமி கல்வெட்டுகள் பொதுவாக கிடைக்கிற அதிகமாக இருக்கிற இடமே வந்து திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை இந்த மாதிரியான மாவட்டங்கள், மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து கல்வெட்டுகளை வந்து அதிகமாகவே பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுலாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் அவங்க அதாவது மன்னர்கள் செஞ்ச ஆட்சி, அதுக்கப்புறம் அவங்களோட வீரம், அவங்களோட போர், அவங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து தான் இந்த கல்வெட்டுகள் வந்து நமக்கு சொல்ல வருது. இதையும் தாண்டி வந்து போகும்போது கல்வெட்டுகளை தாண்டி நம்ம அந்த இடத்துலலாம் கல்வெட்டு இருக்கான், அதையும் போய் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேயுமே கல்வெட்டுலாம் இருக்குதா? இந்த மலை முழுக்க, இந்த பாறை முழுக்கவே வந்து கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிருக்கு. கொஞ்சம் டேப்பராக தான் இருக்குது மலை ஏறதுக்கு. பாருங்கள், அந்த இதுலேயுமே கல்வெட்டுகள் செதுக்கியிருக்காங்க தான். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த இதில் போய் பார்ப்போம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சப்போர்ட் இல்லாமல் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது இப்படி இருக்கு? ஐயோ, வந்துட்டேன். சரி, அப்பா டாப் எவ்வளோ டேப்பராக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இதை தான் சொன்னியா? ஆமாம், இந்த பாறை முழுக்கவே கல்வெட்டு தான். ஆமாம் அவனே, பொதுவாக நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கும்போது பாறை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா தான் இங்கே இருக்க கல்வெட்டுலாம் நமக்கு தெரியுது. கல்வெட்டு செதுக்கி இருக்குது. இப்போ எவ்வளோ டேப்பராக இருக்குது, அதில் தான் வந்தேன். பொதுவாக வந்து கல்வெட்டுகள் வந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மன்னர்களோட ஆட்சி, வீரம், கொடை, அப்புறம் அவங்க பண்ண போர், இதை பற்றி சொல்ல வருது. இதையும் தாண்டி நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்க வந்து செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த காலத்துலேயே வந்து செம்பு தகட்டில் வந்து எழுதுறது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்ல அந்த மூவர்கள் வந்து மூவேந்தர்கள் என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படி, அதாவது அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அதில் மூலியமாகவும் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடம்பூர் மலை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. என்ன ஒரு வருத்தம், கோயிலில் தான் சாமி கும்பிட முடியலை. ஸோ அதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்கல. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் நென்குடி. பாய்.